விஜயுடன் கூட்டணி அமைக்கும் 3 தலைவர்கள். மறப்போம் மன்னிப்போம் செங்கோட்டையன் பேச்சு. விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் டிடிவி தினகரன். விஜய் புலியா இல்லையா? டிஆர் பதில். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தொலைபேசி மூலம் சமாதானம் செய்த நயினார் நாகேந்திரனிடம் ஓபிஎஸ் பிடி கொடுக்காமல் பதிலளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் டிவிகே உடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் அவர் பதிலளித்துள்ளார். ஏற்கனவே விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் என டிடிவியும் கூறியிருந்தார். இதனால் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் இணைந்து விஜயுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசிகள் ஒன்றாக இருந்தால்தான் 2026 அதிமுக வெற்றி பெறும் என்று செங்கோட்டையன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, மறப்போம் மன்னிப்போம் என்ற அண்ணாவின் பொன் எழுத்துக்களை நினைவூட்ட விரும்புவதாகவும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்து புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் எனவும் கூறியுள்ளார் செங்கோட்டையன். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையில் நிச்சயம் ஒரு கூட்டணி அமையும் என டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே சமயம் அமமுக அந்த கூட்டணியில் இடம்பெறுவது குறித்து இப்போது எதுவும் சொல்ல முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக ஏற்க முடியாது என திட்டவட்டமாக தினகரன் கூறிவிட்ட நிலையில் விஜய் பக்கமே அவர் செல்ல வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். அரசியலில் விஜய் வேடிக்கை காட்ட வந்த சிங்கம் என சீமான் விமர்சித்த நிலையில் டி ராஜேந்தரின் வீடியோவை விஜய் ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர். அரசியலில் விஜய் புலியா இல்லையா என்று கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் சில அரசியல் கட்சிகளின் வயிற்றில் விஜய் புலியை கரைத்து விட்டார் என்பது மட்டும் உண்மை என்று டிஆர் தெரிவித்துள்ளார்.